என்ன பைத்தியமா? சரியான பைத்தியம். இப்போ ஒரு தண்ணி தெளிச்சு விட்டுருந்தா இப்ப ஆடும் பாம்பிப்பா. பால் கடைசியில தானே ஊத்துவாங்க, முன்னாடியே ஊத்துவாங்க. தூள் போட போறேன் கரைக்கு தெரியல. இந்த பால் ஊத்துறாள் அப்புறம் தூளை போடுறாள். என்ன ஒருவேளை வீடியோ கண்டினியூஸா வரலன்னா என்ன இருக்கா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. எப்படியோ இன்றைக்கு உயிரோட இருக்க போறது இல்ல. என்னோட புக்க களியாயிடுச்சு. இல்ல ஓகே ஓகே, எனக்கு நான் இதுவும் சொல்ற மாதிரி இல்ல. இல்ல கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு அவ்வளவுதான். இது வெண்பொங்கல் அதுக்குள்ள ஓகே எடுத்து போடு. ஓகே, இது வந்து ரேனா செஞ்ச கோழி புக்க. இது வந்து ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா நான் சமைக்க போறேன். என்னோட சமையல். வெல்கம் டு சண்டே சமையல். தரம் சொல்லிட்டான். என்னது? கோழி புக்க. கோழி புக்க. எஸ், கோழி புக்க தான். நாங்க பொங்கலை கூட புக்கின்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் சிங்களத்துல புக்கின்னு சொன்னா வேற பாசம். ஓகே, நான் இப்போ கோழி புக்கு செய்ய போறேன். அதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு கப் அரிசி என்றா எவ்வளவு புக்க வரும்? அது தெரியாது, 1 கப்பு தான் வரும். எத்தனை பேரு கண்டாலும் இல்லையா 1 கப்ண்டா? எனக்கும் ஜெனாக்கும் தான் செய்கிறேன். கூட வந்தா நீங்கள் யாராச்சும் வாங்க சாப்பாடு தரேன், இல்லையா வராதேங்க, அவ்வளவுதான். எனக்கு அளவெல்லாம் தெரியாப்பா. எனக்கு இந்த சட்டிக்கு ஏற்ற அளவு செய்ய போறேன். ஜானு வந்து கோழி புக்கை இப்ப செய்ய போறான். ஆல்ரெடி வந்து கோழி புக்கை செய்தாச்சு. அந்த கோழி புக்கை வந்து பாத்தீங்கன்னா ரேனா வந்து முன்னாடியே பண்ணிருச்சு. ஆமா, அதாவது எழும்பி வர 2 மணி ஆகும்னு தெரியும். அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எஸ், இது வந்து முன்னாடியே ரேனா பண்ணிருச்சு. இது ஏன் ஜானு பண்ணுவோம்னா, ரேனா வந்து கொஞ்சம் காரம் போடுவாங்க, அண்ணா வந்து பயங்கரமாக காரம் சாப்பிடுவாங்க. அதனால வந்து உரைப்பு தூள் நிறைய போடுவாங்க, கொஞ்சம் அதிகமாக. நமக்கு வந்து தூள் ரொம்ப அவ்வளோ செட் ஆகாது. அதனால வந்து ஜானுவும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க தூள் வந்து. அதனால வந்து ஜானு திரும்ப செய்துட்டு இருக்காங்க. எல்லாம் காட்டிட்டாரு. ஆமா, பட்டர். ஓகே கைஸ், இப்போ அரிசி கழுவி வச்சுட்டேன். இந்த வெங்காயத்தை அதுக்குள்ள போட போறேன். ஓகே கைஸ், இங்க பாருங்க. என்னடி அரிசிக்குள்ள? ஆமா, இதுக்குள்ளதான் வெங்காயம் எல்லாம் போடுறது. ஷப்ரேனுங்க சொல்லும் போது கேட்கணும். சரி, ஆமா, அப்பதான் கமக்கமாண்டு வாசம் வரும். என்ன வாசம்? வெங்காய வாசம். மாட்டேன் மாட்டேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சிக்கன் வெட்டும் போது ஜனாக வெட்டுறேன். சிக்கன் கைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 நாள் முன்னாடி எடுத்து வச்சாச்சு வெளியே. ஏன் 3 நாளுக்கு முன்னாடி சொல்லுங்க. இப்போ நைட் தான் எடுத்து வச்சேன். ஆமா, நைட் எடுத்து வச்சா தான் இலாகும். ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சிக்கன் இங்க வந்து ஃப்ரெஷ் சிக்கன் இருக்கு. ஆனா கூடுதலா வாரது இப்படிதான்ல. ஆமா, கண்ணெறி தெரி அந்த அவிய வலிக்கிடும் போது இன்னும் அந்த வெங்காயத்தில் உள்ள இதெல்லாம் வெளியே வரும்போது. இன்றைக்கு நான் 2 சிக்கன் இதான் எடுத்துருக்கிறேன். எனக்கு ஒரு கால், எனக்கு ஒரு கால், 2 சிக்கன். இது பெரிய லக்கி துடையடி அப்படியே. ஆமா, கடைக்கடையில வேலை இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. உங்களோட கட்ட முதல்ல அங்கதான் வேலை செஞ்சேன் நான். ஓகே காய்ஸ், இப்போ அரிசி அவியந்தனைக்கும் நாங்கள் இப்போ கறியை ரெடி பண்ணுவோம். சட்டி வச்சாச்சு. தேங்காய் போட்டுட்டு
ஓகே, கராம்பு, ஏலக்காய், பட்டை. அடுத்த வெங்காயம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். பயங்கரமாக கண்ணெறியுது. வெங்காயத்தை வந்து இதுக்குள்ளேயும் போட்டு வச்சிருக்காள், அரிசிக்குள்ளேயும் போட்டிருக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும். கண்ணு பயங்கரமாக எரியுது, உள்ள இருக்கவே முடியல. சரியான பைத்தியம். இப்போ ஒரு தண்ணி தெளிச்சு விட்டுட்டா இப்ப ஆடும் பாம்பிப்பாங்க. பாபு ஸ்னேக் பாபு. ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி 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 நான் பொக்கின தக்காளி. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி வதங்கிட்டது. இப்போ இஞ்சியும் உள்ளியும் நான் இடித்து வச்சிருக்கிறேன், அதை போட்டு வதக்குவோம். அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நாங்கள் சிக்கனை கழுவுவோம். ஓகே காய்ஸ், இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வடி 6 நிமிஷம் எல்லாம் போட்டு கழுவியாச்சு. கொன்னூடு சொல்லி போட்டேன். மஞ்சள் தூள், உப்பு தூள். ஓகே, உப்பு தான் எனக்கு எப்பயுமே காண வர்றது. இது என்னடி இது? இதுதான் அந்த குழஞ்சி வரும் சோறு. இது பால் பொக்க மாதிரி இருக்கு गाइस. இதுக்கு கொஞ்சம் பாலை விடணும். பால் வரையா? ஆமா. அப்ப பால் பொக்க சும்மா ஒரு பேஜ் நீ பால் பொக்க எடுப்ப பால் எல்லாம் போடுற. அப்படித்தான் பால் பொக்க மாதிரி தான் காய்ச்சணும். பால் எல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிட்டடா இங்கடா. பாரம் போடுங்க கண்டிப்பா. எனக்கு தெரிய மாட்டேங்குது. சீரியஸ்லி गाइस, இந்த பாருங்க. கொஞ்சம் கரண்டில எடுத்து காட்டு அந்த கன்சிஸ்டன்சி. இந்த பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, அப்படியே வந்து இந்த பால் புக்க இருக்குல்ல, ரொம்ப அப்படி குழஞ்சி வரும். தெரியல, அப்படிதான் குழஞ்சி வரும். பால் எதுக்கு விட்ட? பால் தான் விடணும். என்ன தெரியும், ரேடா தான் விடணும் மாட்டேன். அதான் விட்டதானே என்ன தெரியும். சப் ரேடா சொன்னா நான் விட்டேன். गाइस, நான் ஃபர்ஸ்ட் அந்த அரிசி வெந்திருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தான் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன புக்க மாதிரினா பால் புக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பால் எடுத்து நிஜமா ஊத்துறாரு. பால் ஊத்த சொன்னது கொஞ்சம் பால் ரேனா சொல்லியிருக்கு பால் ஊத்த சொல்லி. பால் கடைசியில தானே ஊத்துவாங்க, முன்னாடியே ஊத்து. முன்னாடியே இல்ல இந்த தூள் போட போறேன் கரைக்கு தெரியல. இந்த பால் ஊத்துறாள் அப்புறம் தூளை போடுறாள். என்ன கரைக்கு தூள் தானே. ஆனா இன்னைக்கு ஒரு வேற லெவல்லாம் இருக்க போகுது. தெரியல உரைப்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இது வந்து அது பால் புக்க, இது கோழி புக்க. இப்ப ரெண்டே தான் மிக்ஸ் பண்ண போற கடைசியா. ஆமா, எப்படி பால் புக்கையும் இதே மிக்ஸ் பண்ணா கோழி புக்கையா? எனக்கு தெரியாது. எனக்கு கோழி புக்கு என்றாலே என்னன்னு தெரியாது உண்மையா. ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது இங்க வந்து ஒரே டேனா செய்துதான். இல்ல இல்ல, ஒரு பக்கம் பாலை ஊத்துறாள், ஒரு பக்கம் தூளை போடுறாள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க கடைசியில். அது என்ன காம்பினேஷன்ல வரும்னு தெரியல, சத்தியமா புரியல கைஸ். ஒரு பக்கம் சோத்தாவிய வச்சு பயங்கரமா அது குழஞ்சு அப்படி போயிடுச்சு, அதுக்குள்ள பாலை ஊத்துறாள். இந்த பக்கம் சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்குள்ள தூளை போடுறாள். லாஸ்டா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணுமா. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன்ல வரும். அது எப்படி இருக்கும்ன்றது ஒருவேளை வீடியோ கண்டினியூஸா வரலன்னா என்ன இருக்கா கான்டாக்ட் பண்ணி பாருங்க.
எப்படியோ இன்றைக்கு உயிரோட இருக்க போறது இல்ல. சாப்பிட்ட உடனே வா. பின்னாடி ஊத்த வேண்டிய பாலை தான் முன்னாடி ஊத்தினீங்க. இது பால் ஊத்தி வச்சிருக்கு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள சிக்கன் போட்டு தூள் எல்லாம் போட்டு இருக்கு. ஓகே गाइस, என்னோட புக்க களியாயிடுச்சு. இல்ல ஓகே ஓகே, எனக்கு நான் இதுவும் சொல்ற மாதிரி இல்ல. இல்ல கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு அவ்வளவுதான். இது வெண்பொங்கல் அதுக்குள்ள ஓகே எடுத்து போடு. கோழி புக்க ரெடி. சோ இது ஒரு விதமான கோழி புக்க गाइस. கொஞ்சம் தண்ணியா இருக்கு அவ்வளவுதான். மற்றபடி தேட செஞ்சதுக்கு எனக்கு வேண்டிய வித்தியாசம் எடுத்து காட்டுங்க மரியாதையா. நான் சொல்றேன், நான் உங்களோட வீட்டை இந்த புகுந்த விட வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இது எனக்கு இப்படி ஒன்று இருக்கட்டே தெரியும். ஓகே, இது வந்து ரேனா செஞ்ச கோழி புக்க. இது வந்து ரேனா 10 வருஷமா செய்யற கோழி புக்க. இது ஃபர்ஸ்ட் டைம் செய்த கோழி புக்க. ஓகே, இருந்தாலும் இது கொஞ்சம் தண்ணியா இருக்குது. இறுகினோன்னா கரெக்டா வந்துடும். பிரியாணி புக்க என்ன? இது ஒரு கோழி புக்க, அது ஒரு கோழி புக்க. வேற லெவல் என்ன தெரியுமா? தூள் ஓவர் சீன் போட்டது நீ. இப்ப கொஞ்சம் காணாத நேரத்துல இருக்கதான் கூடி இருக்கும். ஞானம் கடைசியா பாத்துங்க. இது வந்து சூசைட். ஏன்டா நீ தான் செய்யுது, நீ தான் சாப்பிடுற. இப்போ உப்பு எல்லாம் காணும், உரைப்பும் காணும். ஓகே, கொஞ்சம் தண்ணி வத்துட்டா சரி. ஓய் மூடி வச்சா சரி. அப்ப பத்தினா ஓகே கைஸ், இதுக்கு என்ன பேர்? கோழி புக்க. ஆமா ஆமா, கோழி புக்க ரெடி. எஸ், என்னுடைய கோழி புக்க ரெடி. கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்தி கொஞ்சம் வறண்டு வந்துட்டா இறக்குனதுக்கு அப்புறம் கடைசியா காமிக்கிறேன். ஓகே ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி கோழி புக்க ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்குண்டு. ஓகே, சுடுது பார்த்து பயங்கர சூடா இருக்கு. ஆமா, இந்த ஆவி பறக்கிறது தெரியுது இல்ல உங்களுக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. பட் என்னடா கொஞ்சம் அந்த விலகி அந்த என்ன சொல்றோம், தண்ணி கூடி போச்சா? ஆமா, ஏதோ பால் எல்லாம் போட்டாங்க கைஸ். ஸோ எனக்கு ஆக்சுவலாக இதுக்குள்ள பால் விடுறதே இப்போ தான் தெரியும். ரேனா கேட்கும்போது சொல்லி ஆமா பால் விடுறதுண்டு. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டா இதாயிடும். எஸ், இது வந்து ஆக்சுவலா பிரியாணி மாதிரி தான். பிரியாணி வந்து கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அரிசி மாதிரியே இருக்கு. ஆமா, இது வந்து அதெல்லாம் புக்கேன்றாங்கல்ல. ஆமா, புக்கியோட கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும் இது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், இதை வேறு எதுவும் இல்லை. எஸ், டுடே ஸ்பெஷல் கோழி புக்காய்.